ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே டேட் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 1 to 10. யாரெல்லாம் இந்த டேட்டில் பிறந்தீங்களோ 1 to 10 உங்களுக்கான பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, 11 to 20. பைல் நம்பர் 3, 21 to 31. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த பர்த்டே டேட்டில் பிறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பையில சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட லவ்டு ஒன்ஸ்க்கு பார்க்கணும் அப்படின்னா அவங்க எந்த ஒரு பர்த்டேல பிறந்தாங்களோ அந்த ஒரு பையில சூஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் 1 to 10 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1. ஓகே, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப டார்க் டேஸில் இருந்த உங்களுக்கு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும், ஒரு பிரைட்னஸ், ஒரு ஹோப் கண்டிப்பாக இருக்கு. நீங்கள் பைல் நம்பர் 1 அடுத்த சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போறீங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வெரி சூன், வெரி நியர் தான் இருக்கு. ஓகேங்களா? ஒரு 3 monthsக்குள்ளார நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. இன்ஃபேக்ட் 3 monthsக்குள்ளார நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 1 மேபி நீங்கள் ஒரு சில பேர் ஹீலராக இருக்கலாம், இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் நீங்கள் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கலாம். அது மேலே அதிக ஆர்வம் கொண்டவங்களாக இருக்கலாம். ஒரு ஹீலிங்கிற விஷயத்துக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு பர்சன். பைல் நம்பர் 1 நீங்கள் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸில் உங்களோட நீங்கள் செய்கிற வேலை மூலியமாக உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நீங்கள் நல்ல ஒரு அட்வைசராக இருப்பீங்க, நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ அது மூலயமா அவங்க உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்க போகிறாங்க. ஸோ கொஞ்சம் குவைட் பாப்புலர் ஆக போகிறீங்க. பைல் நம்பர் 1 திங்ஸ் ஸ்லோலி உங்களோட கண்ட்ரோலுக்கு வரும். ஓகேங்களா? எல்லாமே உங்க கண்ட்ரோலுக்கு வரும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களை தேடி வரும். அது ஒரு பொருளாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், உங்களை தேடி தான் இனி வரப்போகுது. ஸோ உங்களோட ஹார்ட் சக்கரா ரொம்ப நல்லா இருக்கும். லைக் கொஞ்சம் நிம்மதி, சந்தோஷம், நிறைய ஹோப் இதெல்லாம் இனி அதிகமாக இருக்க போகுது. அண்ட் இந்த டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் உங்களோட கான்ஃபிடென்ட் பயங்கரமாக அதிகரிக்கும். அதே சமயம் பொறுமையும் இருப்பீங்க. பொறுமை ப்ளஸ் கான்ஃபிடென்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தைரியம் இருக்கும். அண்ட் லக். இது வரைக்குமே பைல் நம்பர் 1 நீங்கள் லக்கு அதிகமாக லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஹார்ட் ஒர்க் போடுவீங்க, பயங்கர எஃபோர்ட் போடுவீங்க, ரிசல்ட் மட்டும் உங்களுக்கு ஃபேவராக வராது. ஸோ அந்த லக்கு இது வரைக்கும் பார்க்காத உங்களுக்கு இனி லக்கு ஈஸியாக கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை, எல்லாமே ஈஸியாக உங்கள் கைக்கு வர மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். பைல் நம்பர் 1 இனிமேல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் ஒரு பீப்புள் ப்ளீஸராக இருந்திருக்கலாம். லைக்கோ அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுக்காக மற்றவங்களோட ஷேடோவிலே வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்களே யாரோட உதவியும் இல்லாமல், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தையும் செய்ய போறீங்க.
அண்ட் உங்களோட லாங் டேர்ம் கோல், ரொம்ப வருஷமா வந்து ஒரு சொந்தமா ஒரு நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இது மாதிரி ஆசைகள் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான வழிகள் உண்டாகும். ஓகேங்களா, அது வந்து அதுல தடையா இருந்ததெல்லாம் விலகும், அதுக்கான ஒரு நியூ டோருங்கிறது ஓபன் ஆகுது, நீங்க ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்த வாங்குவீங்க. அண்ட் வெரி இந்த இயர் எண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லக்ஸூரியான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். ஆசைப்பட்டதை உங்களால் வாங்க முடியும். அண்டு குவைட் பாப்புலராக இருப்பீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ஆவாங்க. இப்போ ஆல்ரெடி உங்க கூட க்ளோஸ்டு ஒன்ஸாக இருந்திருப்பாங்க, பட் ஆனால் இப்போ காண்டாக்ட்ல இல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்கெல்லாம் திருப்பி அகைன் காண்டாக்ட் பண்ணுவாங்க. குட் பி உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட், காலேஜ் ஃப்ரெண்ட், இல்லைனா ஒர்க் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஓல்டு ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க, நியூ ஃப்ரெண்ட்ஸுமே வந்து உங்களை தேடி வருவாங்க. மேரேஜ்க்காக வெயிட் பண்றீங்கன்னா, எஸ், மேரேஜ் இஸ் ஹேப்பனிங். 2 சோல் மீட் ஆக போகுது. வண்டர்ஃபுல் மெசேஜ். அண்ட் உங்களோட லோன்லினஸ் முக்கியமாக வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ உங்களோட லைஃப்பை ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஒரு பார்ட்னருங்கிறது கிடைப்பாங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் மேரேஜ் இஸ் ஹேப்பனிங். அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். உங்களோட கோல், உங்கள் ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த பார்ட்னர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இஃப் யூ ஆர் சிங்கிள் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா, அதில் ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு அமைதி இருக்கும், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இது வந்து எப்படின்னா, ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு எல்லா லக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்களே வந்துட்டு ஒரு பிளான்டே இல்லாமல் இருப்பீங்க. ஆல் ஆஃப் அ சடன் அந்த ஒரு லக், ஒரு சர்ப்ரைசஸ் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இன்ஃபேக்ட் இப்போ வந்து ஒரு சில உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், பாயிண்ட் நம்பர் 1க்கு கொஞ்சம் நீங்கள் உங்கள் லைஃப் மாறுறது தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கலாம். உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஹோப் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, எஸ், உங்களுக்கு கரெக்டான ஜேர்னியில போயிட்டு இருக்கீங்க. ஓகே, இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. ஒரு வார்னிங் சைன் ஆல்சோ கொடுக்கறாங்க. பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். உங்களோட சரௌண்டிங்ஸ்ல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா, பிகாஸ் உங்க லைஃப்ல நீங்க நல்ல ஒரு இடத்துல நல்ல முன்னேற்றத்துல வர்றதுல நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ இல்லையோ, உங்களை சுத்தி இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா உங்ககிட்ட வந்து பெனிஃபிட் எடுத்துக்கிறதுக்கு ஃபேக் லவ், ஃபேக் கேர் வருவாங்க. குட் பி ஒரு ரொம்ப லவ்டு ஒன்ஸ், ரொம்ப நெருங்கினவங்க, எல்லாருமே இது நாள் வரைக்கும் பேசாம இருந்தவங்க, உங்களை இன்சல்ட் பண்ணவங்க எல்லாம் திடீர் பாசம் வந்துடும், திடீர் அட்டென்ஷன், ஃபுல் ஃபோக்கஸ் உங்க மேல வரும். ஸோ பி கேர்ஃபுல். ரொம்ப வந்துட்டு உங்களோட சுத்தி இருக்கிற பீப்புள் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கோங்க. அண்ட் பாயிண்ட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அந்த க்ரோத்தும் சரி, உங்களுக்கான சப்போர்ட்டுமே வெளியில இருந்து தான் வரும். அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மூலயமா தான் வரும். ஓகேங்களா, இனிமேல் நீங்க கனெக்ட் பண்ற பீப்புள் மூலயமாக தான் வரும் மோஸ்ட்லி. ஸோ ஆல்ரெடி உங்க லைஃப்ல இருக்கிற பீப்புளை விட இனி வரக்கூடிய நியூ பீப்புள் தான் உங்களுக்கு பிக்கஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம். உங்களுக்கோட லைஃப் க்ரோத் கொண்டு போறதுமே வந்து அவங்க தான். ஸோ சென்சிட்டிவ் கம்மி பண்ணிக்கோங்க. சென்சிட்டிவ்னஸ் ரொம்ப கம்மியாகணும். அண்ட் இன்ட்யூஷன், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். பாயிண்ட் நம்பர் 1, உங்கள் இன்ட்யூஷனை ஃபஸ்ட்டு முழுசாக நம்புங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணும். ஓகே, இவ்வளோ வருஷம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்சஸ் அத்தனைக்குமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்க போகுது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1ஓட ஃபியூச்சர், வெரி நியர் ஃபியூச்சர் இஸ் பிரைட் அண்ட் கிளியர். ஓகேங்களா, ஸோ எந்த கன்ஃபியூஷன்ஸ், எந்த டவுட் தேவையே கிடையாது. கரெக்டான ஜேர்னியில் தான் இருக்கீங்க. பட் சரௌண்டிங்ஸ் கேர்ஃபுல். ப்ராமிசஸ் யாருக்கும் கொடுக்காதீங்க. Communication careful. Okay, so that's all for pile number 1. Thank you. Pile number 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம்.
ஸோ பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் மெசேஜ். உங்களோட விஷஸ் அண்ட் ட்ரீம்ஸ் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகுது. நிறைய ஹார்ட் ஒர்க்கிங். பைல் நம்பர் 2 வந்துட்டு நல்லா ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் சின்னதாக இருந்தால் கூட அதுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போடுவீங்க, பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போடுவீங்க. யாரும் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, எந்த குறையும் சொல்லக்கூடாது, பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த பர்சன் இவங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்தோம்னா பர்ஃபெக்டாக செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பீப்புள் உங்களை அப்படி நினைக்கணுங்கிறதுக்காக ஹார்ட் ஒர்க் நிறைய பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஓன் விஷஸ் ட்ரீம்ஸ் இருக்கு, அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுக்கான அந்த ஒரு ஜாய்ஃபுல்னஸ், அந்த ஒரு ஆப்டிமிஸ்டிக், அதாவது பாசிட்டிவான மைண்ட் செட், இது எல்லாமே வந்துட்டு உங்களை தேடி வரும். குட் ஃபார்ச்சூனுக்கான ஒரு டைம் பீரியட். அண்ட் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லக் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு படிக்கணும் இன்னும். அதாவது நீங்கள் பீப்புளை பற்றியும் சரி, புக் நாலேஜும் சரி, ஸ்ட்ரீட் நாலேஜும் சரி, நீங்கள் இன்னும் நிறைய லேர்ன் பண்ணணும். பிகாஸ் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடில் போயிட்டு இருக்கீங்க. அண்டு ஒரு சில பீப்புளை வந்துட்டு 100% பிலீவ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கீங்க. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பேக்கப் பிளான் வந்து பைல் நம்பர் 2க்கு இருக்கா? ஒரு சில பேருக்கு இல்லை. கண்டிப்பாக வந்து பேக்கப் பிளான்ங்கிறது தேவை. அண்ட் பிகாஸ் வந்து பைல் நம்பர் 2 வந்து சென்சிட்டிவாக இருக்கலாம், எமோஷ்னல், எஸ்பெஷலி ஃபேமிலி, லவ்டு ஒன்ஸ், உங்கள் வீடு, உங்களுக்கு வந்து ஃபேமிலி தான் எல்லாமே. ஸோ அது வந்து ஃபேமிலியில் ஏதாவது ஒரு சின்ன விஷயம்னா கூட உங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ டூ மச் சென்சிட்டிவாக இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அண்ட் சி பைல் நம்பர் 2க்கு ஒரு வீட்டில் ஒரு நியூ கம்மர் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேரேஜ்க்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா கல்யாணம் நடக்கும். குழந்தைக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா எஸ், அழகான குழந்தை இருக்கும். அண்ட் உங்களுக்கும் சரி, உங்களோட மதருக்கும் சரி நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும், நல்ல ஒரு லவ் ஷேரிங் இருக்கும். எஸ்பெஷலி வந்துட்டு அந்த ஒரு நர்ச்சரிங் எனர்ஜி நிறைய கிடைக்கும். இது வந்து உங்கள் மதர் ஃபிகரில் இருக்கவங்க, குட் பி ஆஃப் ஃப்ரெண்ட், இல்லைனா வந்து தெரிஞ்சவங்க, ரிலேட்டிவ்ஸ், ஒரு இந்த மதர் ஃபிகரில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதாவது நர்ச்சரிங் எனர்ஜி, கேரிங்காக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப கனெக்ட் ஆகாங்க இந்த டைமில். அவங்களோட லவ், அவங்க கேரிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த லவ், கேரிங், சப்போர்ட்டு தான் உங்களோட லைஃப்பில் அச்சீவ்மெண்ட்டுக்கு ஒரு கோல், ஒரு ஹோப்பு கூட இருக்கலாம். அவங்க கொடுக்குற அந்த சப்போர்ட், அந்த மோட்டிவேஷன் தான் வந்து உங்களுக்கு ஒரு கீ. ஓகேங்களா? அண்ட் ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், நியூ சோஷியல் நெட்வொர்க் வந்து அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே வந்துட்டு உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி, அதை விட்டால் வந்து அவுட் சைட் பீப்புள் தான், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், குட் பி நியூ ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு என்றைக்குமே சப்போர்ட் சிஸ்டமாக இருப்பாங்க. இனி வரக்கூடிய டேஸ்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் கசின்ஸ் ஆகட்டும், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இவங்க வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க பெனிஃபிட்டுக்கு உங்கள் கூட பேசுவாங்க. பட் அவங்கனால உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் கிடையாது, ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. பட் உங்களுக்கான ஒரு பெனிஃபிட், உங்கள் லைஃப்பில் வந்து எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது உங்களோட ஃபேமிலி. அண்ட் இனி நீங்கள் கனெக்ட் ஆகிற அந்த நியூ பீப்புள், நியூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒர்க் ஏரியா, நியூ பீப்புள். ஓகே, அண்ட் ஹாலிடே ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. எஸ், ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு ஹாலிடே ட்ரிப் போக போகிறீங்க. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கம்யூனிகேஷன் தான் உங்களுக்கான ஒரு கீயே. ஓகேங்களா? கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த கம்யூனிகேஷன் வச்சு நீங்கள் நிறைய நல்ல பீப்புளையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கீங்க, செல்ஃபிஷாக கொஞ்சம் இருக்கணும். அதனால தான் ஒரு ஸ்ட்ரீட் நாலேஜ், புக் நாலேஜ் கொஞ்சம் எடுத்துக்கிறது முக்கியம். பிகாஸ் நீங்கள் வந்து லைஃப்பில் இன்னும் லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் லேர்னிங், நிறைய லேர்ன் பண்ணுங்க.
அண்ட் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த லவ் எனர்ஜி ரொம்ப அதிகரிக்க போகுது. அண்ட் யூ மே ஃபால் இன் லவ்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபால் ஆக போகிறீங்க. அண்ட் நீங்களும் சரி உங்கள் பார்ட்னரும் சரி டுகெதராக சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ட்ரீம்ஸ் முக்கியமாக வந்து பயல் நம்பர் 2க்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். அது சின்னதாக ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், இந்த மாதிரி நிறைய ஒரு ட்ரீம்ஸ் வச்சுருப்பீங்கல்ல, அதில் ஒரு ட்ரீம் வெரி சூன் ஃபுல்ஃபில் ஆக போகுது. கார் வாங்கணும், பிடிச்ச மாதிரி வாங்கணும்னா கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ அது மாதிரி ஒரு ட்ரீமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பயல் நம்பர் 2க்கு வந்துட்டு ரீச் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பயல் நம்பர் 2 வீடு வந்து நீங்கள் இடமாற்றங்கள் பாசிபிள். அதாவது நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் போவீங்க ஃபேமிலியோட. ஸோ இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோ கொடுக்கும். இப்போ ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் இருந்துச்சுன்னா இடமாற்றத்துக்கு அப்புறம் ஃபினான்ஷியல் பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். நீங்கள் ஃப்ரீயாக வந்துட்டு உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஹெல்த் வைஸ் குட், பட் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. சம்டைம்ஸ் அது மட்டும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கொடுக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்தை, பட் ரெஸ்ட் இட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பயல் நம்பர் 2. தேங்க்யூ. பயல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ 21 to 31 உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். Okay, Pluto, Phoenix. Okay, pile number 3 is good. Pile number 3க்கு ரொம்ப strong energy, fire element, too much of passion. You could see அந்த ஒரு passion, fire element ரொம்ப அதிகமாக இருக்கு. So pile number 3 ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன், உங்களை சுற்றி ஒரு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேஷன், அதாவது ஒரு உங்களோட கம்பேக் வந்துட்டு இருக்கும். வெரி வெரி சூன் கம்பேக். ஸோ நீங்கள் வந்து பயல் நம்பர் 3 வந்து லைஃப்பில் நிறைய விஷயங்களில் இழந்திருக்கலாம். லைக் டிஸ்ட்ராய்டு பர்சன் மாதிரி. அதாவது லைஃப்பில் ஃபினான்ஷியலி நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துலையும் சரி ஏமாத்திருப்பாங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ்லையுமே வந்துட்டு பேக் ஸ்டாப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். கம்ப்ளீட்லி வந்துட்டு லைஃப்பில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு வந்த ஒரு பர்சன். யுவர் கம்பேக் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இட்ஸ் லைக் அ ஃபீனிக்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் வந்துட்டு உங்களை யாரெல்லாம் வந்துட்டு இன்சல்ட் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நீங்கள் வேண்டான்னு உங்களை தூக்கி போட்டு போனாங்களோ அவங்க ரிக்ரெட் பண்ணுற அளவுக்கு இருக்கும் உங்கள் கம்பேக். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நியூ லைஃப்பில் உங்களுக்கு நிறைய ஒரு நல்ல விஷயங்கள், நிறைய ஹாப்பினஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஆல்சோ பவர், யூ காட் சூப்பர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கான்ஃபிடென்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த லவ் அதுவுமே வந்து நல்லா இருக்கு. ஒரு ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க. திடீர்னு நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சக்ஸஸ் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயத்துக்கு யூனிவர்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் மென்டல் ஹெல்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எமோஷனல் ஹெல்த்துமே வந்துட்டு டிபெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் லவ்டு ஒன்ஸோட கனெக்ட் பண்ணுறப்ப நார்மலாக இருப்பீங்க. மற்ற பீப்புளோட கனெக்ட் பண்ணுறப்ப டிஃப்ரெண்ட். பயங்கர போல்ட், பயங்கர ஸ்ட்ராங். சரி, இந்த டைம் பீரியடில் உங்கள் ஸ்டாமினா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எனர்ஜி லெவல் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஹார்ட் ஒர்க். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ என்னென்ன ஒரு விஷயங்கள் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்க்கு யூஸ்ஃபுல் ஆகும். அண்ட் உங்கள் லைஃப்பில்
ரிலேஷன்ஷிப், சோல்மேட், அதாவது உங்களுக்குள்ள ஒரு விஷன்ஸ் இருக்குல்ல, எனக்கு இந்த மாதிரி பார்ட்னர் தான் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனோட கனெக்ட் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி பீப்புளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும்னு ஆசை நடக்கும். நீங்க உங்க மைண்ட்ல என்ன மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் வச்சிருக்கீங்களோ அது வந்து ரியல் லைஃப்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 to 90% கனெக்ட் ஆவாங்க. ஓகேங்களா? உங்களோட ட்ரீம் லைஃப் ரியாலிட்டிக்கு வந்துட்டு வரப்போகுது. ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு ஃபோக்கஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அண்ட் ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்டேட்டஸ் ரீச் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஒரு கம்பேக் வந்து நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போகிறீங்க. கிடைச்ச இன்னொரு சான்ஸை நான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி யூனிவர்ஸும் உங்களுக்கு வந்துட்டு நிறைய வாய்ப்புகள், குட் ஃபார்ச்சூன், கான்ஃபிடென்ஸ் இதெல்லாமே தராங்க. இந்த ஒரு டைம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பயங்கரமாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3க்கு ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஆமாம் அப்படிதான் என்ன அப்படின்ற மாதிரி பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இருக்கும். பீப்புள் வந்து உங்களை சுற்றி இருக்கவங்க உங்கள் லவ்டு ஒன்னை தவிர மற்றவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கே யோசிப்பாங்க. ஐயோ உங்ககிட்ட பேசினா சண்டைக்கு தானே வருவாங்க. பிகாஸ் நீங்கள் இனி வரக்கூடிய லைஃப்பில் நீங்கள் உங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க, நிறைய விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குவீங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்சவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் அழகாக செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஓகே. அண்ட் உங்கள் பார்ட்னர் உங்களை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்க. டெஃபினெட்லி லக்கின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு நீங்கள் அவ்வளோ லவ், அவ்வளோ கேரிங், அவ்வளோ சப்போர்ட் வந்துட்டு உங்கள் பார்ட்னரோட ஷேர் பண்ணுவீங்க. அண்டு அதாவது உங்களுக்கு மரியாதை வந்து அதிகமாகுங்க. ஒரு அவுட் சைடு வேர்ல்டு, அவுட் சைடு உங்கள் ஃபேமிலி, உங்கள் சுற்றி இருக்கிற பீப்புளை தாண்டி அவுட் சைட் பீப்புள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து உங்களை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க, ரொம்ப டேலண்டட், ரொம்ப ஒரு போல்டாக கூட பார்ப்பாங்க. ஸோ மரியாதை அதிகரிக்கும். நீங்கள் செய்கிற இவ்வளவு நாளாக செஞ்ச ஒரு வேலைக்கான ஒரு மதிப்பு, ஒரு ரெக்கக்னேஷன் இனி கிடைக்கும். ஓகேங்களா? உங்களோட எந்த ஒரு எஃபோர்ட், எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்குமே வந்துட்டு வீண் போக போகிறது கிடையாது. அண்ட் டேலண்ட் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். பட் உங்களுக்கு என்னன்னா படிங்க, நிறைய புக் ரீடிங், நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய நோட்ஸ் எழுதுங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எது உங்களுக்கு பேஷன், அது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ஸ்டடீஸ் எடுங்க, நிறைய ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதில் வந்துட்டு நீங்கள் உங்களை வந்துட்டு அலோவ் பண்ணுங்க. நீங்கள் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் அ டைம் டு ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கான ஒரு ஃப்ரீடம், உங்களுக்கான ஒரு ஒரு ஓப்பன் மைண்டட்னஸ், அதே மாதிரி எதையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஜஸ்ட் ஓப்பன் யுவர் விங்ஸ். எல்லாம் உங்களை தேடி வரும். ஆனால் அது நீங்கள் வந்து ஹாப்பினஸ் இருக்கு, ஜாய்ஃபுல்னஸ் இருக்கு, உங்களை தேடின ஒரு விஷயம் உங்ககிட்டே வரும். இது எல்லா ப்ராசஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஏதாவது ஒரு ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஹெட் வெயிட் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. as I told you, உங்களுக்கான மரியாதை, ரெஸ்பெக்ட் எல்லாமே வெளியில தான் இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவுட் சைட் பீப்புள், இனி வர பீப்புள் தான் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு உங்களை பேக் ஸ்டாப் பண்ணவங்க, உங்ககிட்ட வந்துட்டு பாஸ்ட்ல வந்து யாரெல்லாம் டான் பண்ணாங்களோ அவங்க கிட்ட கொஞ்சம் ஓவராக ஹெட்வைட்லாம் காமிக்கிற மாதிரியான ஆட்டிடியூடெல்லாம் வந்து பண்ணுவீங்க. ஸோ அது மட்டும் வேண்டாம். ஓகே. ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து கரெக்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கீங்க, ஃபியூச்சர் நோக்கின ட்ராவல் நல்லா இருக்கு. பாஸ்ட் விஷயங்கள், பாஸ்ட் பர்சன் நோக்கி திருப்பி நீங்கள் பேக் சைடு வர வேண்டாம். ஓகே. அதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு பர்மிஷனும் கொடுக்கல, சப்போர்ட்டும் பண்ணலை. ஓகே. ஸோ எஸ், நீங்கள் வந்து அவங்களோட ஒரு மற்ற பீப்புளோட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வரும். பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, பீப்புள் பார்ட்னர்ஷிப்க்கு வருவாங்க, ஒரு கொலாபரேஷன்ஸ்க்கு வருவாங்க, உங்ககிட்ட வந்துட்டு செஞ்சு கொடுங்கன்னு வந்து கேட்பாங்க உங்களோட ஒரு ஒர்க் ரிலேட்டடா. எஸ், ஆஃபர்ஸ் வருது. ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே. உங்களை நீங்களே க்ளோஸ் மைண்டடாக வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் கனெக்ட் வித் பீப்புள். அதனால தான் ஸ்ப்ரெட் யுவர் விங்ஸ்ன்னு சொன்னேன். ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் pile number 3. தேங்க்யூ.